வணக்கம் ஸ்பைசி. ஆனந்த்ராஜ் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியோட ஓனர். அந்த கம்பெனியில் கூலிப்படை வச்சு கொலைகளை பண்ணுறாங்க. அவரோட கம்பெனியில் நிறைய ஏஜென்சி இருக்காங்க. அவரை கொலை பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவரை என்கவுண்டர் பண்ண ஒரு லேடி ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் சம்யுக்தா. அவங்களோட ஆட்களை என்கவுண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட ஒரு ஃபாரின் மாஃபியா டீம் வந்து போதைப்பொருள், அதாவது ஆனந்த்ராஜ்கிட்ட ஒரு போதைப்பொருள் மாஃபியா டீம் வந்து துப்பாக்கியும் போதைப்பொருளும் விற்று தர சொல்கிறாங்க. இதனால் அவர் மேலே டெரரிஸ்ட் ஆக்ட் உள்ளது. இதனால் அவர் அரெஸ்ட் பண்ண சம்யுக்தா மேலே ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் ஆனந்த்ராஜை யாரோ கொலை பண்ணுறாங்க. அவரை போலீஸ் என்கவுண்டர் பண்ணாங்களா இல்லை அவரை யாரும் எதிரிங்க கொண்டுட்டாங்களா? இதுதான் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியோட கதை. ஆனந்த்ராஜுக்கும் சம்யுக்தா மேனனுக்கும் நடக்கிற ஸ்டோரி கேப்டன் மோஸ்ட் ஸ்டோரி தான் கேமே. ஆனந்த்ராஜ் சாரை சுற்றி தான் கதையே நகருது. சம்யுக்தா ஆக்ஷன் போலீஸாக வராங்க. படம் நார்மல் கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். நல்ல கதை, நார்மல் ஸ்க்ரீன் ப்ளே. படம் கிரிப்பாகவே இல்லை. இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் எதுவுமே படத்தில் இல்லை. முனிஷ்காந்த் அப்பப்போ காமெடி பண்ணுறாரு. நம்ம ஆனந்த்ராஜ் சாரும் அங்கங்கே காமெடி பண்ணுறாரு. சென்னையில் கேங்ஸ்டர் ஏரியானா வடச்சென்னையை மட்டும் தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள கூட்டி போய் வடச்சென்னை சுற்றி காட்டணும். கிளைமேக்ஸில் ஒரு சின்ன மெசேஜோட படத்தை முடிச்சிருக்காங்க. படத்தில் பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண வடச்சென்னை கேங்ஸ்டர் படம் தான் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி.